ராகுல் டிக்கி அவர்களோட பைக்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி அவர்கள நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ஏகப்பட்ட வீடியோஸ் இவர் பண்ணி ரசிகர்கள சிரிக்க வச்சிருக்காரு. ரொம்பவே சின்ன வயசான இவரு சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே சின்ன பையன். சமீபத்தில தான் கல்யாணம் ஆகியிருந்துச்சு. நல்லபடியா ரீச் கிடைச்சிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியா இருந்துச்சு. ராகுல் டிக்கி அவர்கள் அவரோட மனைவியை பிக்கப் பண்றதுக்காக பைக்ல போயிருக்காரு. அப்ப வேகமா போயிருக்காரு. ஒரு வளைவுல வேகமா போகவும் பைக் கட்டுப்பாட்டிலிருந்து கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 மீட்டர் இழுத்துட்டே போயிருக்கு. இது அவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாருமே இது பிராங்க்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அது உண்மை அப்படிங்கிறது வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு நிலையில அவர் அந்த பைக்கை ரொம்பவே ஆசையா வாங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் இணையதளத்துல சம்பாரிச்ச அந்த காசை வச்சு ரொம்பவே ஆசையா வாங்கியிருந்தாரு. பல்சர் RX 100 தான் அவர் வச்சிருந்தாரு. அப்படி அவர் ஆசையா வாங்கின பைக்கே அவரோட உயிரை பறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த ஒரு நிலையில ராகுல் டிக்கி அவர்களோட அம்மா அந்த பைக்கை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரமா அந்த பைக்கை கொண்டு அவனோட ரூம்லயே வச்சிருங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த பைக்னால தான் அவனோட உயிர் போயிருக்கு. இதையே பத்திரமா வைக்க சொல்றாங்களே அப்படின்னு. என் மகன் கண்டிப்பா அந்த பைக்கை ரொம்பவே ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்பான். அதன் மூலியமா தான் அவனுமே இறந்து போயிருக்கான். அப்படிங்கும்போது கண்டிப்பா இதை என் பையனா நினைச்சு நான் அந்த ரூம்லயே வச்சிருக்கேன். இதுல என் பையனோட ஆத்மா இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு முதல் சம்பளத்துல ஆசையா வாங்கியிருந்தார் இல்லையா, அந்த ஒரு பைக்கை அப்படியே கொண்டு போய் அவரோட ரூம்ல வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை மறுபடியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளீஸ் பைக்ல போறப்ப எல்லாருமே பார்த்து போங்க அப்படிங்கிறது தான் ராகுல் டிக்கி அவர்களோட மரணத்திலேருந்து மறுபடியும் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் என்டர்டெய்னரா இருந்து வந்துட்டு இருக்கவர் தான் விஜய் விஷால். இந்த சீசன்ல அவரு டைட்டில் வின்னர் பண்ணுவாரோ இல்லையோ, ஆனா மக்கள் மனசுல ஒரு சில விஷயங்களால இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, சமீபத்துல விஜய் விஷாலை பத்தி ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, விஜய் விஷால் அவர்கள் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட படிப்பு செலவை பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான துணிமணிகள் எடுத்து கொடுத்துருக்காரு. உணவுகளுக்கு காசு கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த ராணவ் அவர்கள் வெளியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாங்க. இது நாள் வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல எந்த ஒரு இடத்துக்கிட்டயுமே இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்ல கிடையாது. இதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் அவர் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கூட ராணுவ அவர்களை ஆசைப்பட்டு தான் வெளியே சொன்னாரே தவிர, இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல கிடையாது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் விஷால் அவர்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியான அந்த லவ் இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய பேத்துக்கு பிடிக்கலையே தவிர அவரோட என்டர்டைன்மெண்ட் எப்பயுமே சிறப்பாக தான் இருந்திருக்கு. அண்ட் கடைசியாக அவரை பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பு செலவு இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்பவே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.